இல்லை ஆர்டிஃபிஷியல் தான். எனக்கு எதுவுமே நேச்சுரல் பல்லே கிடையாது. ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் முன்னாடியிலே பல்லுல ஏதாவது சின்ன டென்டல் ப்ராப்ளம் வரும் அப்படின்னாக்கா அவங்க லேசா தட்டி பார்த்துட்டு அந்த பல்ல எடுத்துருவாங்க டக்கு. இது மாதிரி பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியில இருந்து பல்ல அந்த இடம் பூராமே வீக் ஆயிடுச்சு. அதாவது எப்படின்னா டீத்தே இருக்காது, தானாவே விழுந்துரும். நிறைய இன்ஃபெக்ஷனு, பல்ல வாயை திறந்தோன்னே அப்படியே கருப்பாயிடும். லாஸ்ட் இயர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, பாஸ்கரன் சார் வந்து இங்க ராகா டென்டல் வச்சு அவங்க கிட்டத்தட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லேட்டஸ்டா வச்சிருக்காங்க, அதுல நீங்க பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்க சார் பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட். கரெக்டா போய் எக்ஸ்ரே எடுப்பாங்க, அதுக்கு ஸ்கிரீன்ல அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்னென்ன உங்களுக்கு என்னென்ன இந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதை ரிமூவ் பண்ணி ஆகணும், இதை இருக்கிறத சேவ் பண்ணணும், நம்ம இதுக்கு கிரவுண்ட் போடணும், இதுக்கு இவ்வளவு ஆகுங்கிறத தெளிவா சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நான் 1 இயரா ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, இன்ஃபெக்ஷன்லாம் அதிகமா இருக்கு. அதுக்கு வந்து சில டேப்லெட்ஸ் வந்து சிம்பிளா இது பண்ணாங்க. அப்புறம் வந்து டெம்பரரி கிரவுண்ட் ஃபிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த டெம்பரரி கிரவுண்ட் ஃபிட் பண்ணும்போது அவங்க அந்த மெஷர்மெண்ட்லாம் ரொம்ப அக்யூரேட்டா அளந்து பண்ணாங்க. இல்லை ஆர்டிஃபிஷியல் தான். எனக்கு எதுவுமே நேச்சுரல் பல்லே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து எல்லாமே கரெக்டா ஃபிட் பண்ணிட்டாங்க. அதனால ரொம்ப சேஃபா இருக்கு. நம்ம யாரும் சின்ன ப்ராப்ளம்னாலும் இங்கே வந்துடலாம். ஏன்னா இதுக்கு நம்ம சென்னைக்கு போனோம், அப்படி வெளியில அங்க போகணும்னு இல்லை. இப்ப எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. சுத்தமாக பல்லு பறிக்க முடியாம இருந்தது. இப்ப நார்மலாவே இருக்கு. சின்ன ப்ராப்ளம்னாலும் கரெக்டா வந்துடலாம். கரெக்டா என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன இருக்கு, இது அவசியம் அப்படிங்கறத பார்த்தா கரெக்டா சொல்லிடுறாங்க. அதனால நம்ம பயப்படாம இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இப்ப நான் நல்லாவே ஃபீல் பண்றேன்.